குருக்கும் கயலுக்கும் இப்போ செம்மையான பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு. அதாவது குரு வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி கல்யாணம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல இருந்து இப்ப மாறி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு தப்பாவே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா குரு இருந்துட்டு இப்போ கயல வந்து அதாவது கயல் லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் குருவுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம குரு இருந்துட்டு அந்த இதுல அதாவது கல்யாண மண்டபத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கஷ்டங்களை அவர் அனுபவிச்சாரோ, அதை இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயல் அனுபவிக்க போறாங்க. ஏன்னா நம்ம குரு முடிவெடுத்தா முடிவெடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம குரு செஞ்சது தவறா சரியா? ஏன்னா எப்பவுமே வந்து கையலும் குருவும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். பட் இந்த ஒரு விஷயத்துல குருவும் கையலும் ஒண்ணு சேர போறாங்களா அப்படின்ற அதாவது சேருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினே வந்து இந்த இடத்துல எல்லாரும் வச்சிருக்கு. அது என்ன எப்படி நடக்க போகுது? உண்மையிலேயே குருவும் கையலும் ஒண்ணு சேருவாங்களா இல்ல தீப்திக்கும் குருக்கும் தான் கல்யாணம் நடக்குமா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம குரு இருந்துட்டு அதாவது ரொம்பவே வந்து அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இத்தனை நாளா வந்து தன்னோட மனசுக்குள்ள கையில மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம குரு இருந்துட்டு இவங்க எல்லாருமே சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு பக்கம் அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சரி ஓகே மச்சான் எல்லாமே கரெக்டா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம். அதாவது நீ வந்து கயல்ல லவ் பண்றியா? இல்ல இல்ல. நீ வந்து இப்போ குருவை லவ் அதாவது குருவை வந்து கயல் லவ் பண்றாளா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை எல்லாமே சுத்தமா ஓவர் ஆயிடுச்சு. நீ இதுக்கப்புறம் வந்து இதை பத்திலாம் யோசிச்சு பெருசா வந்து குழப்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. இதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை, உனக்கு இப்போ புது லவ் வந்து வந்திருக்கு. அதாவது புதுசா உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. அந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதப்பா. அதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. அப்பதான் நம்ம குருவுக்கு முழு புரிய வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வந்து நம்ம கையல் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியுமே கூட அவங்க கேட்காதது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இப்போ கயல் வந்து உணர்ந்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம கயல் வந்து இப்போ யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாமே தான் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குரு கடைசியா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாமே முடிஞ்சது, உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்தது எல்லாமே, நானும் தீப்தியும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுவும் சென்னையில தான் வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஏன் அதே மண்டபத்தில் இல்லைனாலும் வேற ஒரு மண்டபத்துல நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம நீ கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு வரணும், உன்னை தேடி அந்த பத்திரிக்கை வந்து கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது உண்மையிலேயே நம்ம கயலுக்கு அதிர்ச்சியா அப்படின்னு கேட்டா ரொம்ப 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 அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு நாள் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கயல் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக வந்து இதுக்கு முன்னாடி சண்டை போடணும், நம்ம குரு வந்து சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றது, அந்த டைம்ல வந்து புரியல, அப்ப புரியல, இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. சரி, அதே சமயம் இந்த இடத்துல இப்போ நம்ம குரு இருந்துட்டு இது எல்லாத்தையுமே அவர் செய்யறதுக்கான காரணம் கயல் மேல இருக்க கோபம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் அவரோட மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வேதனை இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பக்கம் தீப்தியோட அப்பா வந்து இங்க மாஸ் என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையுமே சொன்னாரு. இந்த மாதிரி தான் விஷயம், எதுவுமே வந்து கவலைப்படாதீங்க, அதாவது நாங்களே வந்து செலவு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம், நீங்க எங்க கல்யாணம் வச்சுக்கிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஓகே, திருச்சியா இருந்தாலும் ஓகே, இல்ல சென்னையா இருந்தாலும் ஓகே, இல்ல இங்கே இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து இந்த இடத்துல நம்ம குரு சொன்ன ஒரு விஷயம், அதாவது அந்த சென்னையில வச்சாதான் யாரெல்லாம் வருவாங்க யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. அது யாருக்காக சொன்னாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ தீப்தியோட லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அது நிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம குருவும் கயலும் எப்பெல்லாம் பேசி லவ் பண்ணாங்களோ அதே ட்ராக்ல தான் வந்து இப்போ இவங்களோட காதலும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இப்போ நம்ம குரு கிட்ட தீப்தியும் கேட்கிறாங்க, எப்பவுமே என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கு குரு வந்துட்டு நீங்களா என்னை விட்டு போற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே கயல் இதுக்கு முன்னாடி நம்ம குரு கிட்ட கேட்ட விஷயம், அதுதான் வந்து இப்போ ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம குரு வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, உண்மையிலேயே அவருக்கு என்ன ஆச்சு, உண்மையிலேயே வந்து அவர் வந்து மாறிட்டு நம்ம தீப்தியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ நம்ம தீப்தி மேல அந்த அளவுக்கு தன்னோட காதல வெளிப்படுத்தல. ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்டா எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் நம்ம குரு இருந்துட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாமே எப்படி மாறுச்சு, நம்ம அதாவது தீப்தி வந்து எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் குரு மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வந்தா கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கையே சொர்க்கமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இப்போ இவ்வளவு பெருசா நடந்து அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லி கடைசி
கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குருவையே ஒத்துக்க வச்சிருக்காங்க. அதாவது குரு கிட்ட அவங்க டைரக்டா வந்து நான் உங்கள லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. ஆனா குரு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாரு. அதுக்கான ரீசன் கயல் தான். கயல் செஞ்ச ஒரு தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம குரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நேரா போயிட்டு மணமேடையில உட்கார்ந்தாங்க இல்லையா? அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்தினால டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயலுக்கு வந்துடுச்சு. இப்போ கல்யாண ஏற்பாடுகள் பக்காவா நடந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம குரு சொன்ன அதாவது குரு ஓகே சொன்ன அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஏற்பாடுகளும் பக்காவா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை, அது மட்டும் இல்லாம நிச்சயதார்த்தம் இது எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு விஷயம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. நம்ம தீப்தி ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமான சந்தோஷத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம தீப்தியோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமையும்? அதாவது குரு வந்து பார்த்தீங்கன்னா தீப்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம கயல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்த எல்லா உறவுமே அறுந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே இந்த ஒரு கல்யாணத்துல அதாவது மாப்பிள்ளையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுல உட்கார்ந்துகிட்டு தீப்தி பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து கடைசியில கயல வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நிலைமைய புரிய வைக்கணும். கயல் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அவங்க ஒண்ணு சேருவாங்களா அப்படின்னு கேட்டா கயலும் குருவும் தான் ஒண்ணு சேர போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீப்தியும் குருவும் தான் இப்போ வந்து ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாராச்சும் நினைச்சீங்கன்னு வைங்களேன், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒண்ணு சேருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தெரியும். இல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குருவும் கயலும் தான் ஒண்ணு சேருவாங்க. என்னதான் பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, இல்ல தீப்தியை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு குரு ஒத்த கால்ல நின்னாலுமே சரி, குரு கயல் 2 பேரோட வாழ்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. 2 பேரும் தான் ஒண்ணு சேர போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் தீப்தி இருந்துட்டு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. உங்களுக்கு தேவையானது அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோட் சூட்ல இருந்து என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் தேவையோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்றோம். ஏன்னா, நமக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த கொஞ்ச நாளைக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் கப்புள் அப்படின்ற அவார்டையும் வாங்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தீப்தி கிட்ட சொல்றாங்க. அதாவது தீப்தி இருந்துட்டு நம்ம குரு கிட்ட சொல்றாங்க. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்க சமயத்துல, இந்த இடத்துல நம்ம குரு இருந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டா, சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கிடைச்ச வாழ்க்கை அதாவது ஆல்ரெடி அவரே ஆரம்பிச்ச வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, அவரால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா கிடைச்ச வாழ்க்கையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றத அவர் கன்ஃபார்மா இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க சொன்னதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங்க்கு கிளம்புறது மட்டும் இல்லாம, அடுத்ததா ஒரு சந்தோஷமான விஷயம் வருது. அது யாருக்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்ற விஷயம் தெரியல. அதாவது இப்போ ஒரு போட்டோ ஷூட் நடந்துச்சு இல்லையா? அந்த போட்டோ ஷூட்னால தான் இப்போ நம்ம கயலும் குருவுமே ஒண்ணு சேரப்ப அதாவது கயல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சதுக்கான காரணமும், அது மட்டும் இல்லாம குரு, தீப்தி இவங்க ஒண்ணு சேர்றதுக்கான காரணமே, அந்த ஒரு போட்டோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ல வின் ஆயிடுச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். அந்த ஒரு செலிப்ரேஷனும் சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா போகப்போகுது. அதுவும் அந்த போட்டோவ பார்த்துட்டு உலகத்திலேயே இவங்க தான் மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு பெஸ்ட் கப்புள் அப்படின்ற மாரி ஒரு அவார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தன பேருக்கு அமையும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா அமைஞ்சிருச்சே என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கயல விட்டு நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தொலைவு தான் போயிருந்தாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் தான் போயிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு காம்படிஷன்ல வின் ஆகி அதுக்கான ரிவ்யூஸ்லாம் வரும்போது நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா குரு அதாவது குரு வந்து கயல விட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்க. ஏன்னா நம்ம குருவோட லெவலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வேறையா இருக்க போகுது. சரி இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இப்போ நம்ம குரு வந்துட்டு எல்லாத்தையுமே மாத்திட்டாரா அப்படின்னு கேட்டா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலத மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பலது வந்து பார்த்தீங்கன்னா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுட்டு, அந்த ஒரு பத்திரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நேரா கயல் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே கயலோட அம்மா இருந்துட்டு, "இங்க பாரு கயல், நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, உன் அப்பா இல்லாதப்போ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன பார்த்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே தவறான முடிவு எடுத்திருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. நீயும் உயிரோட இருந்திருக்க மாட்ட, நானும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அதனால எல்லாத்தையுமே
தெளிவா யோசிச்சு முடிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ பத்திரிக்கையை நேர்லயே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கயல் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம். கயல் இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே சூப்பராகவே நடந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாமே சூப்பரா நடந்துட்டு இருக்க சமயத்துல பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போகும்போது தான் அவங்களோட முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையை வந்து பார்க்குறாரு நம்ம குரு. சரி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க தீப்தி கூப்பிடுறது மட்டும் இல்லாம குரு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட கூப்பிட்டு போறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீப்திக்கும் குருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுல மணப்பொண்ணா நம்ம கயல் உட்கார போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது. அதாவது நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நம்ம கயல் வந்து குருவோட இடத்துலயும் அதே மாதிரி குரு கயலோட இடத்துலயும் இருக்க போறாங்க. அதாவது மணமேடையில நம்ம குரு தீப்தி அதே மாதிரி ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சேர்ல வந்து நம்ம கயல் உட்காந்துக்கிட்டு நம்மளோட லவ்வர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு மட்டும்தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீப்தியோட கழுத்துல குரு தாலியை கட்டிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க எதையுமே நம்ம கையிலால மாற்ற முடியாது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம கையில இருந்துட்டு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கையே இருண்டு போச்சு, குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப 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 அதாவது அவர் தான் நம்மளோட பர்ஃபெக்ட், நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம குரு தீப்தி பக்கத்துல அதாவது வேற ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு இப்போ இவ்வளவு வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து நம்ம குருவையும் கயலையும் வந்து ஒண்ணு சேர்த்த போகுது. ஏன்னா இப்பதான் நம்ம கயல் இருந்துட்டு உண்மையிலேயே குரு எந்த அளவுக்கு வந்து வருத்தப்பட்டிருப்பாரு, மனதளவில் வந்து அவர் வந்து ரொம்ப காயப்பட்டிருப்பாரு அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்த இடத்துல வந்து இப்போ தெளிவா தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன மெடிக்கல் மிராக்கல் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீப்திக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு கடைசியில மனப்பொண்ணா நம்ம கையில வந்து உட்கார வச்சுறாங்க. இது உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பக்காவா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல யாருமே வந்து தலையிட்டிருக்கவும் மாட்டாங்க. அதுவும் வந்து நம்ம குரு கூட யோசிக்கவே இல்லை இப்படிலாம் வந்து நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா நம்ம குரு நினைச்சது என்ன, இந்த இடத்துல வந்து கயல் வந்து நம்ம அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது இதெல்லாம் தேவையில்லை, நம்ம கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த அவங்களும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவையும் வந்து பிளான் பண்ணாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம கயலை மறக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. என்னதான் வெளியே வந்து குரு இருந்துட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாலுமே கூட நம்ம கயல் மாதிரி யாருமே வராது, கயல் தான் நமக்கு பொருத்தமானவ அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம குரு வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் கடைசி நொடி வரைக்கும் அதாவது தாலியை எடுத்து தீப்தியோட கழுத்துல கட்ட போற வரைக்கும் வந்து இந்த விஷயம் எதுவுமே மாற போறது கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் தீப்தி தான் வந்து குருவோட லவ்வர், அது மட்டும் இல்லாம பொண்டாட்டி, அவ்வளவுதான் என்ன கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. கயல் ஆல்மோஸ்ட் வந்து பாய்சன் சாப்பிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இதுல உண்மையிலேயே நம்ம குருவும் கயலும் ஒன்னு சேரக்கூடிய வேண்டிய நேரம் வந்து வந்திருக்கிறது. ஏன்னா குருவை எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த கொஞ்ச நாள்ல வந்து நம்ம கயல் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ நம்ம கயல் இருந்துட்டு இவ்வளவு வந்து தவறான முடிவு எடுத்ததுக்கான காரணம் இது யார் மூலியமா தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கயலோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு நம்ம குருக்கு வந்து அதாவது குரு கிட்ட சொல்லாம குருவோட பியான்சி இப்போ வந்து நம்ம தீப்தி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி எல்லாத்தையுமே வந்து மாத்திடுறாங்க. அந்த மண்டபத்திலேயே நம்ம கயல் இருந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்து ஒரு சரியான சீன் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம கயலும் அதுக்கப்புறம் குருவும் ஒன்று சேருது. அதாவது கையில கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கையலுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு வந்து பதறி ஒரு பக்கம் தீப்தி இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டு கடைசியில வந்து இந்த அளவுக்கு ஒரு சீனா முடிஞ்சு இங்க வந்து இப்போ கையிலும் குருவும் வந்து ஒன்று சேர்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு. ஒரு பக்கம் நம்ம குரு வந்துட்டு என்னடா அது இப்படி மாறிட்டாரு, தீப்தியை கல்யாணம் பண்ணி அவர் வந்து அவரோட வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் கையிலோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கயலும் குருவும் ஒன்று சேர்ந்து எல்லாருக்குமே ஒரு பாடமா அமையறது மட்டும் இல்லாம இப்போ கயலும் குருவும் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் கப்பல் அப்படின்ற ஒரு அவார்டையும் வாங்க போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நம்ம கயலும் குருவும் பிரிஞ்சுட்டாங்க, டோட்டலா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அந்த டோட்டலா பிரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து
நம்ம குருவும் கையலும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும். தீப்திக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு தீப்தியே அதாவது நான் வந்து இப்போ குருவை விட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் தானே முதல்ல லவ் பண்ணீங்க, உங்களோட லவ் தான் வந்து இப்போ பியூரான லவ், குரு வந்து இப்போ என்ன உண்மையாகவே லவ் பண்ணல, அவர் கடைசியில் வேற வழி இல்லாமலும் அது மட்டும் இல்லாமல் உங்களை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வந்து இப்போ இந்த ஒரு லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காரு, கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து இப்போ ஒன்றுமே விஷயம் கிடையாது, உங்கள் லவ் முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கடைசியில் இவங்க 2 பேரையும் இவங்களே ஒன்று சேர்த்து வச்சுறாங்க. சரி, எல்லாமே சூப்பராக முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம், எல்லாமே வந்து இப்போ பக்காவாக முடிஞ்சதுனால நம்ம குருவும் கையலும் சந்தோஷமா இருக்க போறாங்க. அதுவும் அந்த சந்தோஷத்துலேயும் ஒரு சண்டை போடுறாங்க பாருங்க, அதுதான் வந்து இப்போ வேற லெவல் இருக்க போகுது. இதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம குருவும் கையலும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமா, இல்லை நம்ம குரு பண்ணதான் கரெக்ட், தீப்தி கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை டாடா, see you, thanks for watching.